ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரொம்பவே டேஸ்ட்டான ஹோம்மேட் குலோப் ஜாமுன் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? இது வரைக்கும் நான் குலோப் ஜாமுன் வந்து எப்படி வாங்கியிருக்கேன்னா, குலோப் ஜாமுன் மிக்ஸ் இருக்கும் அந்த மாதிரி தான் வாங்கியிருக்கேன். பட் எனக்கு வந்து இந்த மாதிரி செஞ்சு பார்க்கும்போது அதை விட டேஸ்ட்டாக எனக்கு கிடச்சிச்சு. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. செஞ்சிடலாமா எப்படின்னு நான் வந்து இதுக்கு வந்து 1 கப் மைதா 1 கப் பால் பவுடர் எடுத்திருக்கேன். ரெண்டுமே சரிசமமான அளவில் இருக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக நெய் விட்டு அதையும் நல்லா கலந்துக்குங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமாக பேக்கிங் சோடா, அவ்வளோதான். இவ்வளோ தான் ஹோம்மேட் மிக்ஸ் வந்து நம்ம செய்கிறதுக்கு வந்து இதுதான் குலோப் ஜாம் மாவே. அந்த ஸ்மெல்லு ஃப்ளேவர் எல்லாமே அப்படியே இருந்துச்சு. அதுக்கப்புறமா கொஞ்சமாக பாலோ இல்லாட்டி நீங்கள் எப்பயும் நம்ம பிசைவோம்ல தண்ணி ஊற்றி, அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா சாஃப்டாக பிசைஞ்சுக்கணும். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, கொஞ்சம் நல்லா ஊற விட்டுருங்க. ஊற விட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் குலோப் ஜாமுன். அதே மாதிரி நல்லா இது பண்ணிவிட்டு அந்த வெடிப்பு இல்லாமல் நல்லா உருண்டை வந்து உருட்டி எடுத்துக்கலாம். அந்த வெடிப்பு இருந்துச்சுன்னா அது வந்து நம்ம எண்ணெயில் போடும்போது என்ன ஆகும்னா அது வந்து தெறிக்க ஆரம்பிச்சிரும். அதனால அந்த கேப் இல்லாமல் மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து நான் 1 கப் சீனி பாகு எடுத்திருக்கேன். சீனி பாகு வந்து இந்த கம்பி பாகம் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. நார்மலாக அந்த சர்க்கரை கரைஞ்சி ஓரளவுக்கு இருந்தாலே போதும். இதோட வந்து 2 ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் குங்குமப்பூ இருந்தால் கூட ஃப்ளேவருக்கு குங்குமப்பூவும் சேர்த்துக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் ஒரு பேனில் நெய் இல்லாட்டி ஆயில், நான் வந்து ஆயில் எடுத்திருக்கேன். ஆயில் நல்லா கொதித்ததுக்கப்புறமா நம்ம நல்லா கொஞ்சம் வந்து ப்ரௌனிஷாக வர வரைக்கும் நம்ம வந்து பொரிச்சு எடுத்துக்கணும். நீங்கள் நடுவில் இந்த மாதிரி வெள்ளையாக இருக்கும்போதே எடுத்துட்டிங்கன்னா அது சர்க்கரை பாகில் ஊறும்போது கரைஞ்சிரும். அது வந்து சரியாக வராது. உள்ளுக்கு இருக்கிறதும் வெந்திருக்காது. நல்லா அந்த ப்ரௌனிஷ் வரும்போது நீங்கள் எடுத்திங்கன்னா சர்க்கரை பாகில் ஊறுறதுக்கும் சரியாக இருக்கும். டேஸ்ட்டும் செம்மையாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இது பொரித்து வச்சுருக்கும் போதே பாதி வந்து காலி ஆயிரும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம இந்த மாதிரி செய்யும்போது கேக் சாப்பிட்டா ஒரு ஃபீல் இருக்கும்ல, அந்த மாதிரி ஃபீல் தான் எனக்கு இருந்துச்சு. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு அந்த ஃபீல் இருந்துச்சான்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். அதுக்கப்புறம் வந்து சர்க்கரை பாகும் இதானதுக்கப்புறம் அதுக்கப்புறம் சர்க்கரை பாகு வந்து ஆறுனதுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து இந்த குலோப் ஜாமுனை வந்து நம்ம போடணும். அதுக்கப்புறம் இது வந்து நல்லா ஊற விட்டுருங்க. ஊற விட்டுட்டு அந்த குலோப் ஜாமுன் சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், செம்மையாக இருக்கும். நம்ம ஹோட்டல்லலாம் சாப்பிடுவோம்ல, அந்த டேஸ்ட்டு வந்து கண்டிப்பாக வரும். கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு சாப்பிட்டுட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோ பார்க்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.